இது 16, ரக்பி 15, பேஸ்பால் 7. உடல் ஆரோக்கிய செயல்பாடுகள், வினோத விளையாட்டுகள், பிராணிகளை போல செய்தல், உடும்பு போல செல்லுதல், புலினி போல பாய்ந்து பாய்ந்து செல்லுதல், மயிர்குட்டி போல செல்லுதல். முயல் போல பாய்ந்து பாய்ந்து செல்லுதல், கரடி போல நடத்தல், யானை போல நடத்தல். நண்டு போல முன்னோக்கி நகருதல், கடற்பசு போன்று செல்லுதல், அட்டை போல செல்லல். குதிரையை போல பாய்ந்தபடி செல்லல், பூனை போல நடத்தல், சில்லு வண்டியை கொண்டு செல்லுமா போல நடத்தல். கொக்கு போல கண்களை மூடி நிற்றல், கங்காரு போல செல்லல். இனி வினாக்களுக்கு செல்வோம். உடல் களைப்படையாது, மூளை மட்டும் களைப்படையும் விளையாட்டு எது? இதற்கான சரியான விடை சதுரங்கம். இலங்கையின் தேசிய விளையாட்டை விளையாடும் ஒரு அணியில் உள்ள வீரர்களை உரோம எண்ணில் எழுதினால் வரும் எண்ணிக்கை யாது? சரியான விடை 6. ரைட், ஓகே. குட் மார்னிங் பிள்ளைகள். சரி, 5வது பேப்பர் பார்க்குறோம், அப்படித்தானே? இன்னைக்கு மார்க்கு பெரிய விட போட்டு விட்டா முடியும் என்று சொன்னா 2 பேப்பர் பார்க்கலாம். லேசுதானே. தஸ்விகா, 5வது பேப்பர் தான் பார்க்கணும் இல்லையா? ஓம் சார். சரி, அதுல முதலாவது பாருங்க. பழைய ஸ்டைல்ல வந்திருக்குது. அதுல கீறி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல மீதி வேணும். சரி, அதுல கவனிச்சு கொள்ளுங்க. இதுல எப்படி பாத்தீங்கன்னா வேற போகுது. இதுல கருப்பு நிழற்றப்பட்டதுதான் வேற போகுது.
முதலாவது வரும். முதலாவது ஏனென்றால் சார் முதலாவது வந்து நிலற்றப்பட்டு இருக்கு எல்லாமே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நிலற்றப்படாம இருக்கு இல்லையா? அப்ப இடையில இப்படி ஒரு கோடு வர போகுது. அப்ப இந்த விட பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விடை சரி. சார் அதுல வந்து மத்த பக்கம் ஒரு பக்கம் நிலற்றப்பட்டு இன்னொரு பக்கம் நிலற்றப்படாம தானே இருக்குது. ஆமா, அப்ப முதலாவது விட வராது தானே. புள்ளியா இருக்கிற எல்லாம் வறுமையா தானே வரும், நிலற்றப்பட்டு வராதானே. ஓ சரிதானே. இந்த இருக்கிற நிலற்றப்படல தானே வரிசைக்கா. இது நிலற்றப்பட்டிருக்குது, இது நிலற்றப்படல தானே. அதான் சார் அப்ப அங்கால பக்கம் பாதி நிலற்றப்பட்டிருக்கு, பாதி நிலற்றப்படல. அப்ப அந்த கருப்புக்கு நிலற்றப்படாததுதான் வேற போகணும். மாறிதான் வருது இல்லையா? Right, okay. அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிலற்றப்பட்டது நிலற்றப்படாது, நிலற்றப்பட்டது நிலற்றப்படாது, இதுக்கு நிலற்றப்பட்டதும் இதுக்கு நிலற்றப்படாதும் வரும் இல்லையா? அப்ப அதுக்கு சரியான விடை வந்து ரெண்டாவது சரி. Right. இனி போ பேப்பர் கஷ்டமா இருக்கும், கவனிச்சு கொள்ளுங்களா? சரி ஓகே ரைட். அதுல பார்த்த உடனே நான் பண்ணேன் ரைட். சரியான விடை அடுத்த பாருங்க ரெண்டாவது. அதுக்கு நாங்க கீறி பார்த்தப்பட்டு சொன்னா இதுல சின்ன கோடு மேல பெரிய கோடு. ரைட் ஓகே. கொஞ்சம் பாருங்க கீறி பார்த்துட்டே சொல்றேன். சரி அதுக்கு கீறி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல பாருங்க இது ஃபுல்லா போகுது, இந்த கோடும் இடையில வர போகுது, இது ஃபுல்லா வருது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோடு ஒன்று வருது. Right. இது பாத்தீங்கன்னு சொன்னா இடையில ஒரு கோடு இப்படி ஒன்று வர போகுது. இதுல பாருங்க இதை விட்டு இது ரிலேட்டப்படுது, இதை விட்டா இது ரிலேட்டப்படும். இதை பாத்தீங்கன்னு சொன்னா அது ரிலேட்டப்படணும். இதை விட்டு இது ரிலேட்டப்படல, இது ரிலேட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு விடை சரியான விடை. அதே போல கீழே பாருங்க இதை விட்டு இது ரிலேட்டப்பட்டிருக்கு, இதை விட்டு இது ரிலேட்டப்படணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது விடை சரி. அடுத்தது பாருங்க வேறுபட்ட ஒரு ரைட். ஒரு ஆள் விட சொல்லுங்க பாப்போம். வேறுபட்ட ஒரு ஏன் வரும் ஏன் வராதுன்னு சொல்லுங்க. ரெண்டாவது சார். ரெண்டாவது வேறுபட்டது என்ன வேறுபாடு இருக்குது? சார் எப்படி என்றால் இதழ்கள் வந்து இரண்டாவது ஒரு ஆள் சொல்லுங்க. நிபானி அல்லது சிந்தூரி சொல்லுங்க. சார் இந்த இலை வந்து கீழையும் மேலையும் இந்த முதலாவதுக்கும் மூன்றாவதுக்கும் காணப்படுது. ஓகே இந்த கேப் போன்றதுதான் இல்லையா? ஓ ஆனா முதலாவதுல ரெண்டுமே ஒரே மாதிரியா காணப்படுது. ரைட். ஆகவே அதுக்கு ரெண்டாவது விடை சரி. சரி சிந்தூரி எதை சொல்ல வாரீங்க சொல்லுங்க. அதே மாதிரி தான் சார். ரைட் ஓகே. அடுத்ததுக்கு சிந்தூரி சொல்லுங்க. நாலாவது. அடுத்ததுக்கு மூணாவது விடையில ஒரு கோடு இல்ல. இந்த இருக்கிற இடத்துல ஒரு கோடு இல்ல. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க 9 2 18. அந்த 18 வாரது பாத்தீங்கன்னு சொன்னா 10 மட்டும் 18. அதுக்கு சரியான விடை வந்து
கட்டத்துக்குள்ள வர பாரு பெருக்கிட்டு சொன்னா 9 2 18 வேற வரும். அப்ப அந்த 18 எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விடை சரி. அதே போல 20 2 22, அடுத்த 11 2 22. ஆகவே அதுக்கு 2வது விடை சரி. அடுத்த கவனிங்க. அடுத்து வரும் உருவை தெரிவு செய்ய இப்படி வரக்குள்ளேதான் பார்க்கணும் சொல்லி தந்திருக்கிறேன். திசை. ரைட், ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா திசையில பார்த்தோம்னு சொன்னாலும் இதுல பாருங்க, இதை விட்டு இதுக்கு வந்துருக்கு. அதே போல இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றை விட்டு இதுக்கு வந்துருக்கு. அப்ப இதை விட்டு இதுக்கு வந்தா வடக்க பார்த்துட்டு போறோம். அப்ப என்ன விட வேற 8வது கண்டுபிடிச்சாங்க பாப்போம். வேற சிந்தூரிய விட வேறாங்க. நான் சொல்லுவேன். கோடுகள் அதிகரிச்சு போகுது சார். இதுல வந்து 3 கோடு இருக்கு இல்லையா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 நேர்கோட பார்த்தப்பட்டு சொன்னா 4 இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 இருக்கு. அப்ப இதுல வாரத்துக்கு கட்டாயம் எத்தனை கோடு வேறணும்? 6 கோடு வேறும். அப்ப 6 கோடு வாரது எங்க இருக்குது? முதலாவது உடைய பாருங்க 1 2 3 4 5 தான் இருக்கு. அப்ப அது வராது. இதுல பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கு. சரி, இத பாருங்க 1 2 3 4 5 6 7 இருக்கு. அதுக்கு சரியான விடை 2வது. யாருக்கு ஏதாவது டவுட்னா இப்ப படிக்கலங்களா? அதே அடுத்தது பாருங்க, இடைவெளிக்கு பொருத்தமான என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல கூட்டலா கழிச்சலா என்றது எங்களுக்கு குழப்பப்பட்டு சொன்னா இதுல பாருங்க 5ல இருந்து 4 கழிச்சா 1, 5ஓட 4 கூட்டம் 9 வேறும். அப்ப அது கட்டாயம் கழித்தல் நான் கண்டுபிடிக்கலாம். இங்க 4 வரணும் மட்டும் சொன்னா இங்க 8ல இருந்து 3 போனா 5 சரி. அப்ப கட்டாயம் 6ல இருந்து 2 கழிச்சா தான் 4. இது வராது, அது வராது. அப்ப விடை முதலாவது சரி. வேசரி ஓகே அந்த கேள்வி. அடுத்த கவனிங்க, ஒரே கூட்டத்தை சேர்ந்த ஒருகள் அடங்கிய விடையை தெரிவு செய்ய. இதுல பார்க்கக்குள்ள 3வது விடை சரி. ஏன்னா எல்லாமே பழம். இதுல பாருங்க, இது 2 பழம், இது 2 மரக்கறி. இதுக்குள்ள சம்பந்தமே இல்லை 4க்கு. ஆகவே சரியான விடை 3வது. என்ன காரணம் மட்டும் சொன்னா பழங்கள் நாங்க பார்த்துக்கொள்ள. உமது தந்தையின் அண்ணாவை இவ்வாறு அழைப்பார். சரி, நம்மளோட அப்பாட அண்ணாவை நாங்க எப்படி கூப்பிடுவோம்? பெரியப்பா. இன்று புதன்கிழமை ஆகும். புதன்கிழமை அணி நாளை மறுநாள் என்ன? இன்னைக்கு புதன் 2, நாளைக்கு வியாழன், நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை. கீழ்ந்த பொருட்களில் அதிக சமச்சீர் வரையக்கூடியது வட்டம். தெரியும், சதுரத்துக்கு வந்து 4 சமச்சீர் வரையலாம். அது எப்படி ஞாபகம் வைக்கலாம் தஸ்விகா? ஒரு கூட்டல் அடையாளமும் ஒரு பெருக்கல் அடையாளம். செவ்வகத்துக்கு வந்து 2 சமச்சீர், ஒரு கூட்டல் அடையாளம் மட்டும். வட்டத்துக்கு நாங்க மையத்துக்கு கூடாக பல வரையலாம், இத்தனையும் வரையலாம். அடுத்தது 90 தொடக்கம் 99 வரை எழுதும் பொழுது 9 எழுதப்படும் தடவை. 90ல 1 வேற 90 90 91 92 93 94 95 96 97 98 99ல மட்டும் 2 பேர்.
அப்ப விடை 11 பேர் அல்லது எழுதி போட்டு வெட்டி பார்க்கலாம். எஃப் வந்து கண்ணாடியில பார்த்தா மாறி தெரியும். அதே போல பியும் மாறி தெரியும். இ வந்து மாறி தெரியும். அதே மாதிரி சியும் மாறி தெரியும். அப்ப விடை சியும் ஒரே முதலாவது விடை சரி. அடுத்தது நிலற்றப்பட்டுள்ள பகுதியை பின்னமாக தருங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா சம அளவுல நிலற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. எத்தனை 8 இருக்கு அப்படித்தானே? ஒரு சைட் 4 அடுத்த சைட் 4 இருக்குது. அப்ப 8 சொன்னா மொத்தம் 1 2 3 4 இருக்குது. அப்ப ஒரு சைட் 4 மொத்தம் 8. நிலற்றப்பட்டது கேட்டா 3, நிலற்றப்படாது கேட்டா 8 ஆகவே அதுக்கு சரியான விடை வந்து 8 3 என்ற விடை சரி. அடுத்தது குறைந்த தொடர்பு உள்ளது. மேசைக்கு கதிரைக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. இது ரெண்டும் சேவலுக்கும் பேடுக்கும் தொடர்பு இருக்கு. விடை இரண்டாவது. அடுத்த பேருக்கு இதுல அவங்களே பெருமானம் தந்திருக்கிறாங்க. இங்க பாருங்க 3 2 6 தந்திருக்கிறாங்க. அப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குரிய பெருமானம் 6 6ல 3 18 18ல இருந்து 2 கழிச்சு 3 கூட்டம் 6 3 18 2 கழிச்சா 16 16 3 கூட்டம் முதலாவது விடை முதலாவது விடை சார். நாட்டில் அதிகமாக காணக்கூடியது மக்கள். வாகனங்களை விட மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. வீடுகளை விட மக்கள் கூட இருப்பாங்க. ஏன்னா ஒரு வீட்டுல 4 பேர் நின்று பார்த்தோம்னு சொன்னாலும் மக்கள் தான் கூட. 100ல் 4ல் ஒரு கால் மடங்குட சொன்னா 100ல 4ல் ஒரு கால் மடங்கு எவ்வளவு? 25. அதோட 5 கூட்டும் போது கிடைக்கும் விடை 30. அடுத்த பாருங்க. ரவி ஒரு புத்தகத்தில் 7ஆம் பக்கத்திலிருந்து 15ஆம் பக்கம் வரை வாசித்தார். அவன் வாசித்த பக்கங்கள் எத்தனை கேட்டா 15ல இருந்து 7 கழிச்சு வார விடை 15ல இருந்து 7 கழிச்சு சொன்னா எத்தனை வரும்? 8. 8ஓட 1 கூட்டி விடியலண்டா விட. அடுத்த பாருங்க. ஒரு சிறுவன் வடக்கு நோக்கி 30 மீட்டர் சென்று அப்ப ஒரு இடத்துல இருந்து வடக்கு நோக்கி 30 மீட்டர் சென்று அம்புக்குரிய போட்டு 30 போடுங்க. கிழக்கு நோக்கி 20 மீட்டர் சென்ற அப்ப அதை விட கொஞ்சம் பக்கத்துல போட்டு 20 மீட்டர் சென்ற அவன் நடந்த மொத்த தூரம் நடந்த மொத்த தூரம் 50 மீட்டர். விகாரையின் பெரியாள் வந்து விகாராதிபதி என்ற பாடசாலையின் பெரியாள் யார்? பலாப்பழ பழம் என்று சொன்னா பசுக்கன்று. இதுல பாருங்க வட்டத்திற்கு மாத்திரம் உரிய இலக்கம் அல்லாதது என்று கேட்கிறார்கள். கட்டாயம் 3 2 வராது. அப்ப என்ன விடை? சதுரத்துக்கு மாத்திரம் உரிய இலக்கம் என்று சொல்லிட்டா சதுரத்துக்குள்ள மட்டும் வாரது 7. முக்கோடிக்கு மாத்திரம் என்று கேட்டா முக்கோடிக்கு மட்டும் வாரது 1. இது பெரிய கஷ்டமானது இல்லை, ஈஸியானதுதான். நீங்க இதை செய்து கொஞ்சம் கிளியர் ஆகிக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஒரு நம்பிக்கொண்டு வரணும். ஐக்கிய வேண்டா பெரிய கஷ்டம் இல்லை. உணவுண்ணும் இயல்புக்கேற்ப ஒரே வாரது. முதலாவது பாருங்க பியும் டியும். இது அனைத்து முன்னி, இது தாவர உண்ணி. அப்ப அது வராது. ஏயும் சியும் தாவர உண்ணி தாவர உண்ணி. சொல்லுங்க.
இப்ப சர்ச்சில் 6 மணிக்கு பூசை நான் லீவ் ஆகிறேன். சரி சரி, நான் ரெக்கார்ட் போட்டு வரேன், நீங்க போகலாம். அடுத்த பாருங்க, சாதுவார இயல்பை கொண்ட கூட்டம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பியும் டியும் ஏயும் ஈயும் வராது. எஃப்பும் ஈயும் சாதுவானது இல்லை இல்லையா? விலகல சார் வவ்வால் தாவரம் இல்லையா? தாவரம் ஒண்ணு. அப்ப அதுக்கு விடை வந்து சாதுவானது என்ன? பியும் டியும். பியும் டியும். சார் வவ்வால் தாவரம் இல்லையா? ஏயும் சியும் அந்த சொல்லுங்க, ஏயும் ஈயும் சொல்லுங்க. ரக்ஷிகா, அவங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. 29க்கு முதலாவது சரி. 30க்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க வித்தியாசமான ஒருவை தெரிவு செய்ய இருக்கிறாங்க. ஏன் வௌவால்ல உங்களுக்கு டவுட் வந்தது? அது தாவர ஒண்ணிதானா? வித்தியாசமான ஒரு 30க்கு பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமா இருக்கிறது இது முதலாவது சரி. அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த அவர்கிட்ட ஒரு இடம் அதுல அந்த கோடு வரையப்படல. அந்த இடைவெளியில பெருசா அதுல கோடு கூட வரையுது. சரி, அடுத்த பாருங்க. வெண்கோலம் 31வது வெண்கோலம் கண்டுபிடிக்க பாப்பேன். நான் சார் கேசரன் சொல்லுவேன். சார் ரேயாஸ்ரீ சார். ரேயாஸ்ரீயா? ரைட். கேசரன் சொன்னதானே. ரைட். ஓகே, ரேயாஸ்ரீ சொல்லுங்க பாப்போம். 6 4 24 24 வாசி 12. ஓகே. 5 4 20 20 வாசி 10. 7 4 28 28 வாசி 14. ரைட். ஓகே, 32 கண்டுபிடிச்சா நான் சார் சொல்லாதாக்க சொல்லுங்களா? 8 3 கூன்னா 11 11 ரெண்டாவது பேருக்குன்னா 22. 7 3 கூன்னா 10 10 பேருக்குன்னா 20. அப்பனா 22 கூட வந்திருக்கு. 5 கூட்டினாதான் 22 வரும். 6 5 11 11 2 22. இல்லாட்டி இப்ப 22 ரெண்டால பிரிச்சா 11 வரும். 11ல இருந்து 6 கழிச்சா 5 விட வரும். ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. 5821 என்ற இலக்குகளை பின்னால் இருந்து எழுதும் போது 5821 பின்னால் இருந்து எழுத எப்படி வரப்போகுது? 1285 விடை இரண்டாவது. 34வது லேசான கேள்விதான், அங்க மேல தந்திருக்கிறாங்க. சாரா கானா ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கிறா 2 தான் வரும். 1 2 சாரி 1 2 3. அப்ப 3க்குரிய எழுத்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மானாண்டு எழுத்து. சரி, அடுத்ததுக்கு பாருங்க. மானா 3ஐயும் 1ஐயும் பெருக்கிறா 1 தான் 3 தான் வரும். 3. அவை சரியான விடை. கண்காட்சி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து 8 நாட்கள். வெள்ளியோட வெள்ளி 8 இருக்கு. ஆகவே வெள்ளிக்கிழமை தான் முடியும். பாருங்க, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 8 நாள் நடக்குதுன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை தான் முடியும். ஏன்னா போன வள்ளியில இருந்து இந்த வள்ளி வரைக்கும் எத்தனை நாட்கள் பாத்தீங்கன்னா 8 நாட்கள். அடுத்தது பாருங்க. சரியான ஆட்களுக்கு தரப்படும் குறியீடுகளையும் ஆகியங்களையும் அவதானித்து சரியான விடை எழுதுக. மாணவர்கள் என்ற சொல்லுக்கும் பொருத்தமானது. இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன அவடியோ கவனிக்க பிள்ளைகள்.
மாணவர்கள் என்றது எதுல வந்திருக்குன்னு சொன்னா முதலாவதுலையும் இரண்டாவதுலையும் தான் வந்திருக்கு. அப்ப முதலாவதுலையும் இரண்டாவதுலையும் வந்த சொல் எது? பொதுவா வந்த சொல் இது வந்திருக்கு. அதே போல இதுவும் வந்திருக்கு. அப்ப அதுக்கு சரியான விடை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னு சொன்ன பிள்ளைகள் அது ஓடருக்கு தந்திருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஓடருக்கு இல்லை. அடுத்தது கண்டுபிடிப்போம். நூலகம் என்ற சொல்லுக்கு பொருத்தமானது. நூலகம் என்ற எதுக்கு வருது? இரண்டாவதுலையும் மூன்றாவதுலையும். அப்ப இரண்டாவதுலையும் மூன்றாவதுலையும் பொதுவா வந்து என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சார் அவங்க ஏற்கனவே ஓடருக்கு தானே தந்திருக்கிறாங்க ஓடருக்கு சொல்லிக்கிட்ட தந்த ரைட் ஓகே. ஓடருக்கு தந்திருந்தா சரி. ஓடருக்கு தந்தா நாங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் பொறுங்க. ஓடருக்கு சொன்னா பாடசாலை, மாணவர்கள், மாணவர் ரைட். அவங்க ஓடருக்கு தான் தந்திருக்கிறாங்க. அப்ப மாணவர்களுக்கு வந்து மூன்றாவது விடை, நூலகத்துக்கு வந்து இரண்டாவது விடை. 4 5 மீதியின்றி போகப்படக்கூடிய என்று சொன்னா 4 5 பேருக்கு 4 5 20. 4 5 20. 20ஓட 20 கூட்டு 40. 40ஓட 20 கூட்டு 60. 60ஓட 20 கூட்டிங்கன்னா 80 பேர். இதுல மீதி போகப்படக்கூடிய 25க்கு 75. அப்ப 25க்கும் 75க்கும் பண்ணா 20 வராது. ஆமா சரி. அடுத்தது பாருங்க. அப்ப இதுக்கு இடைப்பட்டது என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா விடை 2000. தாயின் வயது பிள்ளையின் வயதில் 3 மடங்கு ஆகும். தாயின் வயது 24 என்று சொன்னா 24 3 8 வயது. இப்ப பார்த்த கேள்விகளுக்குள்ள யாருக்கு குழப்பம் இருக்கா? இல்ல சார். அடுத்த செயலோட 6வது. ஓகே ஓகே சார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தரப்பட்ட உருக்களில் 2 ஒத்தவை. அந்த 2 உருக்களும் கொண்டபடியே ஒரே மாதிரி இருக்கிறது. பார்த்தாங்களுக்கு தெரியும். ஏயும் டியும் வரலாம். ஏயும் டியும் கொஞ்சம் பிறகு பார்ப்போம். ஏயும் டியும் தான் மிக பொருத்தமான விடை. ஏனண்டா பியும் சியும் ஏன் வராதா ஒரு சின்ன டாட் இல்ல. அவை விடை ஏஎம்டி. சரி. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏயும் டியும் சரி. அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஏசி பொருத்தமானது. அதே போல அடுத்த கேள்வி பாருங்க. 3வது கேள்வி ஒரே கூட்டத்தை சேர்ந்த பொருள்கள் நம்பர் விடையை தெரிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது எல்லாமே எழுதுற பொருட்கள். மற்றது கனெக்ஷன் இல்ல, அவ்வளவு தொடர்பு இல்லை. அடுத்து 4வதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 3வது என்னோட எல்லாம் காட்டுல வாழ்ற விலங்குகள் சொல்லி பயன்படுத்த. அடுத்தது கோலத்தை இனம் கண்டு விடையை சரி செய்யலாம். அதுல பாருங்க 3வது ஏன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோடெல்லாம் தெற்காக எதிர வரும். இதுல பாருது இதுக்கு எதிர வரும். அப்படி என்று சொன்னா இதுக்குள்ளே கனெக்ஷனை பார்த்தோம்னா இது மாறி வரும். இது இந்த சைட்ல வரப்போகுது. அப்படி என்று சொன்னா அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன விடை வேற
மூன்றாவது மூன்றாவது விடை சரி. சொல்றேன். அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது பாருங்க, ஆறாவதுக்கு என்ன விட வரும்? அதே தான் பிள்ளைகள். கிழக்கு, தெற்கு, எதிர் திசை, வடக்கு, மேற்கு, அடுத்தது எதிர் திசை, பக்கத்துல எதிர் திசை. இதுல பாருங்க, இப்ப இது தெற்கு இரண்டாவது நோக்கி விடை. இருக்கு, அதுக்கு எதிர வடக்கு. அதே போல இது மேற்கு நோக்கி இருக்குது, அதுக்கு எதிர இருக்கிறது கிழக்கு. அப்ப இது தெற்குண்டா அடுத்தது வடக்க பார்க்கும், இது மேற்கண்டு சொன்னா அடுத்தது இப்படி பார்க்கும். அப்ப இந்த விடை வாரது இதை சொல்லி பாருங்க. இரண்டாவது விடை சரி. சரி, அத நான் நினைக்கிறத அதோட முடிப்பா. மீதிய கூட வீடியோஸ் போட்டு விடுறேன். மீதிய நீங்க நாளைக்கு பார்க்க, நாளைக்கு இல்லை, நீ மண்டே.